அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்திகளை ஃபுல்லா பாருங்க. ஒரு தனி மனிதனுக்கு எதுவெல்லாம் தேவையோ அவைகள் அனைத்தையும் என்ன செய்றாங்க சொல்லி காமிக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் வலா ததுஉ அலா அவுலாதிக்கும் வலா ததுஉ அலா அம்வாலிக்கும். இந்த 3 சென்டென்ஸ் தான். நிறைய பாடம்லாம் சொல்லி தரல. இந்த 3 சென்டென்ஸுக்குள்ளால ஒட்டுமொத்த மனித பிரச்சனைகளுக்கு என்ன செய்றாங்க தீர்வை சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி சொல்றாங்க? ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வரும், ஒரு மனிதனுக்கு இழப்பு வரும், ஒரு மனிதனுக்கு துக்கம் வரும், ஒரு மனிதனுக்கு தாங்க முடியாத சுமைகள் வரும், ஒரு மனிதனுக்கு தாங்க முடியாத சிரமங்கள் வரும். இப்படியெல்லாம் மனித சிரமங்களையும் துக்கங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்கும் பொழுது நீ என்ன செய்யணும்? கோழையாக ஆகிவிடக் கூடாது. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ட்ரீட்மெண்ட் எப்படி சொல்றாங்க பாருங்க. பிரச்சனை வருதா, இழப்பு வருதா, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்போம். அந்த வியாபாரம் கொப்பளிக்கவும் செய்யும், முழுங்கவும் செய்யும், லாபத்தையும் தரும், நஷ்டத்தையும் தரும். இந்த வியாபாரத்தை ஆரம்பித்த ஒருவன் நஷ்டத்தை அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கிடுங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உன்னைய நீனே திட்டாத, உனக்கு எதிராக பிரார்த்தனை பண்ணாத. ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்ச, இப்படி ஆகி போச்ச அப்படின்னு சொல்லி போட்டு வியாபாரத்தை திட்ட நினைக்காத, வியாபாரத்தின் மீது கோபம் கொள்ள நினைக்காத, உனக்கு நீனே எதிராக பிரார்த்தனை பண்ணாத. பாக்குறோமா இல்லையா? நம்மளால தாங்க முடியாத பிரச்சனைகள் வருகிற பொழுது, நம்மளால சுமக்க முடியாத சிரமங்கள் வருகிற பொழுது நமக்கு நாமளே பதுவா பண்றோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொல்றாங்க பாருங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், வரத்தான் செய்யும், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த நேரங்கள்ல பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முயற்சியில தான் நாம இருக்கணுமே தவிர, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து போடாதீர்கள். சொல்றோமா இல்லையா? தாங்க முடியல, இந்த உலகம் எனக்கு மௌத்து வராதா, நான் சீக்கிரமாக மரணம் அடைந்து விடக் கூடாதா, உனக்கு நான் தான் தெரிகிறேனா, சாபமிடுறோமா இல்லையா? லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யாதீர்கள். அடுத்து சொல்றாங்க, வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யாதீங்க. 4 பிள்ளைங்க இருக்கிறாங்களா, 2 பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க, 2 பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க. ஒரு பையன் இருக்கிறானா, ஒரு பொண்ணு இருக்கிறாங்களா, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு எதிராக சாபமிடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தையை பாருங்க. பிள்ளைங்களுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாதா? சாபமிடக்கூடாது. அவன் சேட்டை பண்ணக்கூடிய வயதுல சேட்டை பண்ணத்தான் செய்வான். அவன் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணக்கூடிய அந்த வயதுல பண்ணத்தான் செய்வான். அதற்காக வேண்டி 4 தட்டு தட்டிட்டு போ. ஆனா என்ன செய்யக்கூடாது? வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே என்ன செய்யாதீங்க? பிரார்த்தனை பண்ணாதீங்க. வலா ததுஉ அலா அம்வாலிக்கும், உங்களுடைய சொத்து சுகத்திற்கு எதிராக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை பண்ணாதீங்க. சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, 24 மணி நேரத்துல ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்துல நீங்க அல்லாஹ்விடத்துல என்ன கேட்டாலும் சரி அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க? மதீனா வாசிகளுக்கு மத்தியில பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? உனக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை பண்ணாத. நோய்வாய்ப்பட்டு கிடக்கூடிய மக்களை பாருங்க. நோய்வாய்ப்பட்டு ஒரு சின்ன தலைவலி வயிற்று பிரச்சனை கிடையாது, படுத்த படுக்கையிலேயே ஒருத்த கடத்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவனுடைய மனநிலையை போய் கேட்டு பாருங்க. என்னடா நான் படுத்த படுக்கையிலேயே கிடக்கிறேன், நீ சீக்கிரம் எடுக்க மாட்டியா, என்னை நீ சீக்கிரம் மூத்தாக்க மாட்டியா, என்னை சீக்கிரம் நீ கைப்பற்ற மாட்டியா, இந்த ஒரு தாழ்ந்த நிலையில ஒரு பேச்சு பேசுறான, இது பேசக்கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க? தடுக்கிறாங்க.